Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டே 16 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ண சொல்றேன்னு நினைப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கு, நாங்களும் இவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றீங்க. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு வீடியோஸ் போகுதோ என்னமோ தெரியாது இல்லையா. நீங்க ஷேர் பண்றது மூலமா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ அதனாலதான் சொல்றது. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு மொமெண்ட்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை சிஸ்டர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப வெயிட் ஆயிட்டேன், நான் என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டு, நீங்க எல்லா சிஸ்டர்ஸும் கேட்பீங்களா, அது மாதிரி வந்து கேட்டாங்களா. சோ அதே மாதிரி நான் எப்பவுமே ரிப்ளை பண்ணுவோம் இல்லையா. சோ பண்ணேன். சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லவும், அதுக்கப்புறமா நான் என்ன சாப்பிடுறது என்ன இது பண்றது எதுவுமே எனக்கு தெரியல, நான் வந்து 120 கிலோக்கு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறமா நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் நான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் போட்டுட்டு இருக்கேன், பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா. சொல்லவும் காலையில பாத்தீங்கன்னா அவங்க பிளஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அவங்க கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறது பெரிய ஒரு நல்ல விஷயம் இல்லையா. காலையில அது இன்னைக்கு டே வந்து அவங்க பிளஸ் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து பண்றோம் அப்படின்றது மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. வெயிட் வந்து குறைக்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, ஐயோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நிறைய விஷயம் அந்த வெயிட் வந்து ஓவரா இருக்கிறதுனால. சோ அது வந்து அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அவங்களோட பிளஸிங்கோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து, சிஸ்டர் நான் வந்து எனக்கு இவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு, இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப என்னன்னா, அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. நம்ம ஏதோ சொல்றோம், ஐடியா கொடுக்குறோம், அதை எஃபர்ட் போடுறதுன்றது அவங்க கையில இருக்கு. அப்போ அந்த மோட்டிவேஷன் இதெல்லாமே உங்களாலதான் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு நம்ம தூண்டி இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சூப்பர். அதுவும் இன்னைக்குதான் வந்துச்சு. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ எல்லாருமே நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். சோ அதுக்காக தான் இதை வந்து சொல்றேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவீங்க, சோ அக்கா நான் வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க. நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அக்கா நான் குறைச்சிட்டு இவ்வளவு பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, இன்னுமே எனக்கு பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிறைய சிஸ்டர் வந்து போட்டோ எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அனுப்புவாங்க. இவ்வளவு குறைச்சிருக்கேன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். அதனால உங்களோட விடாமுயற்சியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் போதுங்க. கண்டிப்பா நம்ம வந்து பண்ணிடலாம், சக்சஸ் பண்ணிடலாம். என்னடா இன்னைக்கு குறையாம இருக்க வெயிட் அப்படின்லாம் நம்ம வந்து டெய்லி வெயிட் வந்து குறையும்லாம் இல்லவே இல்லைங்க. நம்மளோட போட்டுட்டே இருக்கணும். அங்க ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா. சோ அதனால நம்ம எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணாம நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் வந்து இது. சரிங்களா. ஒரு ஸ்டேஜ்ல அது எல்லாமே பழக்கப்பட்டு போயிடும் நமக்கு. சோ ஹெல்தியா சாப்பிடுறது, இது எப்படி டேஸ்டியா சாப்பிடுறதுன்னு பழகிடுவோமா. அதுக்கப்புறம் நீங்க சீட் பண்ணலாம்னு நினைச்சாலும் கூட எப்பயாவது சீட் பண்ண தோணும். அந்த மாதிரி ஆயிடுவீங்க. சோ எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. சோ அதனால உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா செட் ஆயிடும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், போக போக நமக்கு பிடிச்ச மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய விஷயமா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். சோ கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க, பண்ணிடலான்ற ஒரு தைரியத்தோட இருங்க. கண்டிப்பா பண்ணிடலாம் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயிறு மட்டும் எனக்கு பெருசா இருக்குன்னு ஒரு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையா இருக்கும் ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் குறைய கண்டிப்பா குறையும். எனக்குமே வந்து வயிறு மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா நான் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்களா, இதெல்லாம் கிடையாதுங்க. நான் உங்ககிட்ட என்ன காட்டுறேன் அதுதான் வந்து நான் செய்யறேன். சோ அதனால கண்டிப்பா குறையும். சரிங்களா. உங்களோட ஐடியல் வெயிட்டை நோக்கி போகும்போது கண்டிப்பா எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. சோ கவலைப்படாதீங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்குதான் வந்து சவுதி அரேபியா போயிருக்காங்க, ஃபாரின் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நான் ஒரு 15 கிலோ குறைக்கணும், போயிட்டு வரக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா பண்ணலாம் சிஸ்டர். உங்களோட விடாமுயற்சி இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். வரும்போது நல்ல ஒரு சர்ப்ரைஸா இருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா. சரியான தூக்கம் இல்ல, ஒரு ஃபுட் கண்ட்ரோல் இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
இது இந்த ஒரு ஹேபிட் நல்லது கிடையாது சிஸ்டர். எப்படினாலுமே நைட் வந்து சரியான தூக்கம் வந்து வேண்டும். பகல்ல தூங்காதீங்க, நைட்டு தூக்கம் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் வந்து எப்பவுமே இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை பார்க்க முடியும். ஒரு ஸ்டேஜ்ல போக 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 இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் 40 வயசு தாண்டுவோமானே தெரியல. நான் எல்லார்ட்டுமே சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா இப்போ வர்ற ஜென்ரேஷன்லாம் அப்படி இருக்கு. ஹெல்த்தியா சாப்பிட்டாவது கொஞ்ச நாள் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நமக்காக யோசிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எல்லா சிஸ்டர்ஸும் இருக்காங்க உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா. டெய்லி கமெண்ட்ஸ் பாருங்க, வீடியோ பாருங்க, கண்டிப்பா நீங்களும் அச்சீவ் பண்ணிடலாம். அவர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களோட ஃபேமிலியோட பட்ஜெட் எவ்வளோ, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எப்படின்னா எங்களோட குடும்ப தலைவர் எங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ எங்க அம்மாச்சியோட சேலரியில இருந்து, என்னோட சேலரியில இருந்து, அவரோட சேலரி எல்லாமே அவர் தான் வந்து எங்களோட என்னன்னா எங்க வீட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவரு. நான் வந்து பாத்தீங்கன்னா சமையல் துறை உணவுத்துறை அமைச்சர் நானு. அந்த மாதிரி எங்க அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படின்னா ஆலோசனை மாதிரி எல்லாருமே நாங்க எல்லா ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை நாங்க 3 பேரும் டிசைட் பண்ணி தான் ஒரு விஷயம் பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயம் வாங்க போறோம்னாலுமே எங்க 3 பேருமே நாங்க வந்து பேசிதான் வாங்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் போய் வாங்குறேன், நீ போய் வாங்குற, அப்படி எதுவுமே இருக்காது. சோ அதனால வந்து பட்ஜெட் போட்லாம் எதுவுமே இல்லைங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நினைச்சா வாங்குவோம், வேற எதுனாலுமே நான் நினைச்சா வாங்கிடுவோமா. சோ வந்து அதுக்குன்னு தனியெல்லாம் பிரிச்சுலாம் வைக்கிறது கிடையாது. சோ தேவையான முறைக்கு அழகா வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர். சோ அதனால பட்ஜெட்லாம் போட்டு இதெல்லாம் பண்றது இல்லை. எங்களோட பட்ஜெட் பத்மநாதன் அவர் பார்த்துப்பாரு. சோ அந்த ப்ரெஷர் எல்லாம் எங்க தலையில வந்து அவர் ஏத்த மாட்டாரு. நானும் அம்மாச்சியும் அந்த விஷயத்துல வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். அவர் எல்லாமே எங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்துப்பாங்க. சோ அதனால எங்களுக்கு ஃப்ரீ. சோ ஏன்னா எப்படின்னா எங்களுக்கு மந்த்லி வந்து பாக்கெட் மணி மாதிரி கொடுத்துருவாங்க. அது போக எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க நாங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே. சோ இப்ப ஏதோ நான் ஆர்டர் பண்றோம், எல்லாமே வாங்குறோம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 பேருமே பேசிதான் வாங்குவோமே. சோ அது வந்து எங்க குடும்பத்துல உள்ள ஒரு விஷயம். நாங்க 3 பேரும் இப்ப நானா ஏதாவது ஒரு விஷயம், அவங்க பர்த்டே வருதுன்னா நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேனே தவிர மத்த எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் டைம்ல மட்டும்தான் நாங்க வந்து செப்பரேட்டா எல்லாருமே வாங்குவோம். மத்தபடி ஒரு சின்ன பொருள் வாங்கினாலுமே 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து வாங்குவோம் நாங்க. சோ அதுதாங்க எங்களோட ஃபேமிலி. சோ இதுதான் ஏ சம்பாத்தியம், ஓ சம்பாத்தியம், இவங்க சம்பாத்தியம் அப்படி எதுவுமே கிடையாது. சோ அதனாலதான் நாங்க வந்து இப்படி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம். சோ அதான் ரீசன். இப்ப ஏ சம்பாத்தியம் அப்படின்னு போகையில தான் அது வந்து வேற மாதிரி போகும் இல்லையா. இது நாங்க சம்பாதிக்கிறோன்ற மாதிரி ஒரு எல்லாருமே சேர்ந்து எல்லா விஷயமும் பண்ணிப்போம். அதான் சொல்றேன்ல, அதுதான் எங்களோடது. சோ அதனால பட்ஜெட் எல்லாம் இல்லவே இல்லை சிஸ்டர். எப்ப என்ன வேணுமோ அதை வந்து அப்ப வந்து தேவையானதை அதுக்காக ஆடம்பரமா பண்ணுவோம்லாம் கிடையாதுங்க. தேவையான விஷயத்த தேவையா வாங்கிப்போம். சோ டிஸ்கஸ் பண்ணி. சரிங்களா சிஸ்டர், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர்ன்னு சொல்லிருந்தீங்க. இதை கேட்கறது தப்பெல்லாம் கிடையாது. இதுல இருந்து தப்பு இருக்கு? நீங்க இதெல்லாம் நினைக்காதீங்க சிஸ்டர். கேட்கலாம், இதெல்லாம் இங்க ஒரு தப்பான விஷயமே கிடையாது. சோ நீங்க எல்லா விஷயம் மத்த விஷயத்துல எல்லாமே நல்லா கரெக்டா இருக்கீங்களே, இதையும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் கேட்டீங்க. சோ இதுதான் எங்களோட இது. சோ இதுலயுமே ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அக்கா ரொம்ப டயர்டா இருக்குக்கா, டயர்ட்னஸ் போறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அப்படிதாங்க டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சவரை உங்களை வந்து பிஸியா வச்சுக்கோங்க. பிஸியா வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து நல்லாவே வந்து சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி வந்து குடிங்க. கரெக்டான சாப்பாடு வந்து புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தண்ணி குடிக்கிறது இல்லைங்களா. அதுக்கப்புறம் உங்களை ஏதோ ஒரு டைலரிங்கோ இல்ல ஒரு ஆரி ஒர்க்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை வந்து பிஸியா வச்சுக்கும் போது மத்த அந்த நம்ம கம்மியா சாப்பிட்டுருக்கோன்ற ஒரு மைண்ட் செட்டே வந்து வராது. நீங்க சும்மா இருக்கும் போதுதான் அந்த திங்கிங்கே உங்களுக்கு வரும். சோ கொஞ்சம் பிஸியா வச்சுக்கோங்க உங்களை. உங்க என்னோட பையனோட ஏஜ் எவ்வளவு கேட்டதுங்க. என்னோட பெரிய பையனுக்கு வந்து இப்ப 7 வயசு ஆக போகுது. சின்ன பையனுக்கு 3 வயசு ஆயிருக்கு. நான் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் டிஃப்ரெண்ட் தான். சோ கேட்டிருந்தீங்க எவ்வளவு இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும் சிஸ்டர். நான் 4 இயர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சோ எங்களுக்கு கரெக்டா அது அமைஞ்சது. சோ 4 இயர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது சிஸ்டர்.
வரகு அரிசி திணை அரிசியில வந்து கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்க்கு போடுங்கன்னு சொன்னீங்க. வரகு திணை அரிசி அந்த கிச்சடி மாதிரி பண்ணுங்க சிஸ்டர். இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அந்த மாதிரி பண்ணலாம் சிஸ்டர். கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். டின்னர் எப்பதான் சிஸ்டர் முடியும்? நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டின்னர் வந்து 6:30 to 7 முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து 8:30 9 மத்த எல்லாருக்குமே சாப்பிட்டு கொடுத்துட்டு பாத்திரம் கழுவி எல்லாமே முடிச்சு ஒரு 9:30 மணி அந்த மாதிரி டைம்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நானு. மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நடக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிட்ட உடனே நடக்க வேணாம், கொஞ்சம் நேரம் சென்று நீங்க வந்து அந்த ஃபுல் வாக்கிங் கூட பண்ணலாம். 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கும் வாக்கிங் பண்ணிக்கலாம், இல்ல மொத்தமா ஈவினிங்லயும் வாக்கிங் பண்ணிக்கலாம், இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கலாம், இல்ல காலையில பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷயம் தான். சாப்பிட்ட உடனே பண்ணிடாதீங்க. சாப்பிட்டு ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. வார்ம் வாட்டர் வந்து ஃபுல் டே குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே சிஸ்டர், அது உண்மையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லதுதான். வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடா குடிச்சாதான் ஆபத்து. வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா நார்மலாவே நீங்க நிறைய தண்ணி குடிங்க. சோ எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இப்ப வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கும்போது சம்டைம் நம்ம பயிர் வகைகள்லாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் இல்லையா? சோ அதற்கெல்லாமே கொஞ்சம் ஒரு சொல்யூஷனா இருக்கும், ஒரு டைஜஷன் எல்லாமே நல்லா இருக்கும், அது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டா இருக்கும். சோ அதனாலதான் வார்ம் வாட்டர் சொல்றது. பிரெட்ல வந்து நிறைய பேரோட டவுட் வந்து பிரெட்ல வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து சுகர் ஆடடா தான் இருக்கு, கோதுமையில பண்ணாலுமே சம்டைம் வந்து இந்த அந்த இது இருக்குல்ல ஈஸ்ட் வந்து புளிக்கிறதுக்காக கொஞ்சமா போடுவாங்க. சோ அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அது வந்து நீங்க ஹோல் வீட் பிரெட்டா இருக்கான்னு மட்டும் தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்குங்க. மற்றபடி பிரெட் கண்டிப்பா சாப்பிடணும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் ஷேர் பண்றேன், அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம், சரிங்களா? சோ கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டு இருக்காம நமக்கு நிறைய விஷயங்கள் ஓட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குல்லையா, அதை மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் வந்து நீங்க வந்து வார்ம் வாட்டர் நைட்டு குடிக்கிறீங்களா? அது எப்போ குடிப்பீங்க? சாப்பிட்டு முடிச்சு அந்த ஈவினிங் 6:30 to 7 டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து குடிச்சிருவீங்களா, இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி குடிப்பீங்களா? சாப்பிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம், சாப்பிடறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் தண்ணி எப்பவுமே குடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் தண்ணி குடிச்சுக்கலாங்க. நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியுமே லைட்டா குடிச்சிட்டு தூங்குவேன். சோ அதுதான் வந்து சொல்றேன், நீங்க எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம், அதான் சொல்ற மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களா? எடுத்துக்கலாம் சிஸ்டர். இன்னைக்கு கூட நான் காலைல வந்து நட்ஸ் ஜூஸ் தான் வந்து பண்ணேன். கரெக்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணும்போது அதை பத்தின டவுட் வந்து கேக்குறீங்க. சோ அது வந்து நட்ஸ் ஜூஸ் மாதிரி பண்ணி குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து 2-3 பாதாம் அதை மட்டும் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதிக அளவு எப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்டா நம்ம அதை எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல ஃபேட் லெவலும் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மேக்சிமம் வந்து காட்டுறது கிடையாது. சோ பாத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா அப்பப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து அஃபீரா பர்த்டே சொல்லியிருந்தாங்க. அஃபீரான்னு சொல்லிட்டு அஃபீரா ஆலியா அவங்களுக்கு வந்து இந்த வீக்லயே 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு பின்னாடி வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே டியர். நீங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வீட் பிரெட் வந்து 3-4 பீஸ் சாப்பிடலாமன்னு கேட்டிருந்தீங்க. மதியம் லஞ்ச் டைம்ல எடுத்துக்கிறீங்கன்னா 3 பீஸ் எடுத்துக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல நைட் டின்னராவோ எடுத்துக்கிறீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. 4 எல்லாம் ரொம்ப நல்லது இல்லைங்க. அது நீங்க வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. இதுல வந்து மெயின் போர்ஷன் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் வெயிட் லாஸ் இதுல இந்த பாதாம் வால்நட் டேட்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களான்னு தான் கேட்டிருக்கீங்க. அது அப்படியே சாப்பிடுறது பல்லுக்கு நல்லது கிடையாது. சோ நான் சோக் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பாருங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், ரொம்ப நல்லதா இருக்கும், நல்லா உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். டெய்லி கூட எடுத்துக்கலாம். உங்களோட யூடியூப் இன்கம் மந்த்லி எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். எனக்கு மந்த்லி எல்லாம் வராதுங்க, 2 மாசத்துக்கு ஒருக்க $100 $120 அந்த மாதிரி தான் வந்து வரும். சோ அதான். மலைத்தேன் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர், ஆனா அளவா எடுத்துக்கோங்க. அது ஒரிஜினல் தேனா இருந்தா மட்டுமே எடுத்துக்கோங்க. ஆனா அது வந்து ஸ்கிப் பண்றதே நல்லது. மேக்சிமம் பீரியட் டைம்ல வந்து டயட் இருப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. சோ நம்ம ஹெல்தியா தானே சாப்பிடுறோம், அது வந்து நல்ல விஷயம் தான். வாக்கிங் வந்து முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுறலாம், சரிங்களா அந்த டைம்ல. சோ அதுதான். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன்.
சோ அவ்வளவுதான் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 61 தான் இருக்குது. சூப்பர் சூப்பர், நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் தாங்க. வெதுவெதுப்பான தண்ணி, ஓவர் சூடா குடிக்க கூடாது, லைட்டா வெதுவெதுப்பான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு புதினா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வாங்கினோம், நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு புதினா சாதம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இங்கிட்டு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணி காஃபி போட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல சிம்பிளா வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அதுல பட்டர் அப்ளை பண்றது தான். காஃபியோட அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து புதினா சாதம் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, அது கூட வந்து நிறைய வந்து புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை. புதினா வந்து 2 மடங்கு எடுக்கிறோம்னா கொத்தமல்லி தலை 1 மடங்கு எடுத்துக்கலாம், சரிங்களா. அது எல்லாமே நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல வந்து கடுகு பொரிய விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கணுங்க, நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிள் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட், புதினா பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா சுருள நான் வந்து இந்த எண்ணெய் சூடு பண்ணும்போது நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன், சரிங்களா. அப்புறம் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு அரிசியை வந்து அரிசி தண்ணி எல்லாம் வந்து இது பண்ணிட்டேங்க. நார்மல் வீட்டில் உள்ள அரிசி தான் வந்து எடுத்துருக்கிறேன். பட் தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான், ஒவ்வொரு குக்கர் பொறுத்து. அதுக்கப்புறமா குக்கும்பர் ரைத்தா வந்து பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷனா. ஸோ சூப்பரா வந்து பொழுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா மனமா இருந்ததுங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கிரேவிங்கா தான் இருந்தது. என்ன பண்றது, ஹஸ்பண்ட்க்கு 2 பாக்ஸ்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து ரைத்தாவும் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் வந்து பண்ண போறேன். இதுக்கு வந்து நேற்று நைட்டே வந்து உலர்திராட்சை 15, அப்புறம் 4 பேரிச்சம்பழம் குட்டி குட்டியா, அதுக்கப்புறம் வால்நட்டு, பாதாம், அப்புறம் முந்திரி, இதெல்லாமே 5 அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா இருக்கனால 6 இந்த மாதிரி சேர்த்திருப்பேன். அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியில சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்தா வந்து அப்பதான் ஆர்டர் பண்ணி வாங்கணுமா, அதுவும் ஒரு 5-6 பீஸ், அதையும் தோல் நீக்கிட்டு அதை கூட சேர்த்துக்கிறேன். இதுல வந்து அத்திப்பழம் கூட நீங்க வந்து சேர்க்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க, நம்ம வந்து அளவா வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. இதை ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிட்டு காலை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஊறி போயிருக்கும். ஸோ அதை வந்து தண்ணியை எடுத்துட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன் நான் மிக்ஸி ஜார்ல. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த டேட்ஸும் இந்த கிரேப்ஸும் சேர்த்திருக்கோம்ல, அதுவே நல்லா ஸ்வீட்னஸா சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறீங்களா, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது, இல்லாட்டினா வந்து பல்லுல வந்து பிரச்சனை வரும். ஸோ அது போக இது மாதிரி நம்ம குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவனை உட்கார வச்சுட்டே வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஸோ அடுத்தடுத்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிள்ளைங்க வந்து லேட்டா தான் எந்திரிச்சாங்க, கவனுக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஸோ அதனால வந்து புதினா ரைஸ் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால அதை கொடுத்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் அதை தான் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கும் டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் அவங்களுக்கு இஞ்சி டீ போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாமே இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மிஷின்ல போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எல்லாம் எடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ அதை எடுத்து வந்து கழுவிட்டு நம்ம வந்து நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சூப்பரா பண்ணியாச்சு. எடுத்துட்டு போயிட்டு மாடியில இருக்க ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செம்புல இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து வெத்தலை செடியில வந்து போட்டுட்டு ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுட்டு சூப்பராக வந்து பூவெல்லாம் பறிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அதுக்கப்புறம் துணி எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ அதையும் மிஷின்ல இருந்து எடுத்துட்டு போய் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒலைய வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆயிடுச்சு, ஏன்னா கிளீனிங் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இருந்தனால. ஸோ அதுக்கப்புறம் ஒலை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொள்ளு ரசம் பண்றதுக்கு குக்கர்ல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு குக்கர்ல
கொள்ளு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறேன் வாசனை வர்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாகவே கொட்டிடுச்சு. ஸோ பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வச்சு விட்டுட்டு சரி தர்பூசணி பழம் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஜூஸாக பண்ணி கொடுத்தலாம் நேற்று மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். நான் எப்பவுமே ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக பண்ணி குடிக்கிறதோட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நார்ச்சத்து இருக்கும். ஜூஸாக பண்ணும்போது நார்ச்சத்து குறையும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்புறம் ஆரஞ்சு பழமும் இருந்ததா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா புழிஞ்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சோறு வெந்துருச்சு, அதையும் வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொள்ளு ரசத்துக்கு மல்லி, சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணுறதுக்குள்ளே சரி குக்கர் விசில் போட்டுன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொள்ளு பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5-6 விசில் வந்து விட்டேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி டம்ளர் வச்சு நல்லா மசிச்சு விட்றேன். உங்கள்கிட்ட அந்த மத்து இருந்துச்சுன்னா கூட கடைஞ்சி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட ஒரு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எப்பவும் போல் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தேன் சைட் பை சைட். அதுக்கப்புறம் இந்த சைடு நல்லா கடைஞ்சி விட்டோன்னே புளி கரைசல் வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மிளகு, சீரகம், அந்த இதெல்லாமே எடுத்துருந்தோம்ல, அதெல்லாமே நல்லா வந்து குறப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு சுருள இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கொள்ளு கடைசல் வந்து புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாம் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏன்னா கொள்ளுப்பருப்பு வேக வச்சிட்டோம், இருந்தாலுமே நல்லா கொதிச்சு தான் இது நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை சைடில் வச்சுட்டு மிக்ஸ்டு வெஜ் மாதிரி பண்ண போகிறேன், பொரியல் மாதிரி. அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். கருவேப்பிலெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து எப்பவும் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆயில் கம்மியாக சேர்க்குறோம் இல்லையா. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு இதில் வந்து பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இது எல்லாமே வந்து பொடியாக ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே நல்லா வந்து வதங்கிரும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கலை. ஸோ வேக டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுருள எடுத்துட்டோம்னா ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவினோன்னா சூப்பராக ரெடிங்க. அம்மாச்சிக்கு கொள்ளு ரசம், அதுக்கப்புறம் சாதம், அப்புறம் இந்த மாதிரி பொரியல் எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து அவல் தான் வந்து எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் தான் இங்கே வந்து கிடைக்குது. சிகப்பு அவல் தான் இன்னுமே பெஸ்ட்டு. அவலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஈரப்பதத்தோடு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். உப்புன மாதிரி சோறு மாதிரி. அதில் வந்து நல்லா கொள்ளு ரசம் நிறையா அந்த கொள்ளு பருப்போடு எடுத்து நல்லா போட்டுட்டு இந்த மிக்ஸ்டு வெஜ் நிறைய வச்சு ஒரு வெள்ளரிக்காவும் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே வந்து துணி காய விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கு இடையில வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துணியை எடுத்துட்டு வந்து தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு என்ன ஓட்டம் ஓடுறான்னு பாருங்க. அவனை விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மதியம் லஞ்சே கொஞ்சம் லேட்டாக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அதுக்கப்புறம் பசிக்கல. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து எடுத்துக்கல. நான் வெதுவெதுப்பான தண்ணி மட்டும்தான் வந்து குடித்தேன். சரி அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்சட் அந்த வெஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் சப்பாத்தி மாவு எப்பவும் போல் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி தாங்க நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க இங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சிம்பிள் பொரியல் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குடமிளகாய் அதையும் வந்து சேர்த்துட்டு காளானையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டோம்னா நல்லா நீர் வந்து இறங்குங்க இந்த காயில். இந்த காளானாக இருக்கட்டும், இந்த குடமிளகாய் இருக்கட்டும், நிறைய நார் சத்து மிகுந்தது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மசாலாக்காக பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு மட்டும் தான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா தண்ணி ஈர்த்து வந்துட்டே இருக்கும். அது நல்லா வத்தி இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு பண்ணணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செய்கிறேன். நமக்கு உங்களுக்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய வெஜ்ஜிஸ் இதில் 2 முட்டை போட்டு நீங்கள் அதை மட்டுமே பொரிச்சு இந்த மாதிரி ஒரு கிணத்துல வச்சு சாப்பிட்டீங்கன்னா
பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நைட் டின்னருக்கு. நான் எல்லாருக்குமே சேர்த்து முட்டையை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து எப்பவும் போல் தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் சேர்க்காம தான் போட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து போட்டுட்டு நான் ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை இதெல்லாம் போட்டு பண்ணாலும் காளான் குடமிளகாய் அது வந்து நிறைய எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்டு வெஜ்ஜும் நிறைய வச்சு சூப்பராக ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கும் சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டேன். சரிங்களா, இப்போது அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி வேலையை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு இருந்தது ஒரு 4 உருண்டை, அதையும் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொள்ளு ரசமும் பேலன்ஸ் இருந்தது, அதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னா கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க அதுக்கப்புறம். சரிங்களா, ஏன்னா நீங்க காலிலேருந்து பண்ணதுக்கான பலனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.